தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிக்க ஈராக்கிற்கு விரைகிறது அமெரிக்க போர்க்கப்பல். போர் பதற்றத்தால் அங்கு செல்வதை தவிர்க்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. முன்னாள் காதலர் மீது பாலியல் புகார் விவகாரம். போதிய ஆதாரங்கள் இல்லாததால் நடிகை பிரீத்தி ஜிந்தாவுக்கு பின்னடைவு. எல்லையில் அத்துமீறல்கள் தொடர்ந்தால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டம். போக்குவரத்துத்துறை போலீசாரின் கெடுபிடியை கண்டுபிடித்து வரும் 19ஆம் தேதி வேலை நிறுத்தம். சென்னை ஆட்டோ தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. குளத்தில் குளித்த 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தென்காசி அருகே நிகழ்ந்த சோகம். ஈராக்கில் தீவிரவாதிகளின் ஆதிக்கத்தால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அங்கு இந்தியர்கள் யாரும் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே ஈராக்கில் அல் கொய்தா ஆதரவு தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. மொசுல், திக்ரித், பலூச்சா போன்ற நகரங்களை கைப்பற்றியுள்ள தீவிரவாதிகள் தலைநகர் பாக்தாத் நோக்கி முன்னேறி வருகின்றனர். இதனால் ஈராக் ராணுவம் வான்வழி தாக்குதல் மூலம் தீவிரவாதிகளின் முன்னேற்றத்தை தளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கு சன்னி பிரிவு இஸ்லாமியர்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடும்பமாக மக்கள் வெளியேறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் இந்நிலையில் இந்தியர்கள் யாரும் ஈராக்கிற்கு செல்ல வேண்டாம் என்றும் வர்த்தக ரீதியாக செல்ல விரும்புபவர்கள் அரசின் ஆலோசனையை பெற்று செல்லுமாறும் இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஈராக் ராணுவத்திற்கு உதவ அமெரிக்க படைகளை அனுப்ப அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதால் தீவிரவாதிகள் ராணுவத்தினர் இடையே எந்த நேரமும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனது முன்னாள் காதலரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் மற்றொரு உரிமையாளருமான நெஸ் வாடிகா மீதும் பிரீத்தி ஜிண்டா அளித்துள்ள பாலியல் புகார் விவகாரத்தால் மைதானத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் போதிய ஆதாரங்கள் பதிவாகாததால் பிரீத்தி ஜிண்டாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பிரீத்தி ஜிண்டாவின் புகார் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகளை மும்பை போலீசார் தொடங்கியுள்ளனர். முதல் கட்டமாக இருதரப்பு வாக்குமூலங்களை போலீசார் பதிவு செய்து வருகின்றனர். மேலும் பிரீத்தி ஜிண்டா தரப்பு சாட்சிகள் இருவரிடமும் போலீசார் பேசி வருகின்றனர். சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் மைதானத்தின் குறிப்பிட்ட இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் ஏதும் இல்லாததால் ஆதாரங்களை திரட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது பிரீத்தி ஜிண்டாவுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. முன்னதாக சுய விளம்பரத்திற்காகவே பிரீத்தி ஜிண்டா இத்தகைய புகாரை அளித்துள்ளதாக நெஸ்வாடியா குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சம்பவம் நடைபெற்ற போது ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அணியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே உடனடியாக புகார் அளிக்கவில்லை என்று பிரீத்தி ஜிண்டா தெரிவித்துள்ளார். பிரீத்தி ஜிண்டா அளித்த புகாரை தொடர்ந்து நெஸ் வாடிகா மீது 354, 504, 506 மற்றும் 509 ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் அத்துமீறல்கள் தொடரும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு குறித்து அந்த மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ராணுவ தளபதி உள்ளிட்டவர்களிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் பேசிய அவர், பாகிஸ்தானின் அத்துமீறும் செயலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராகவும் பலமுள்ளதாக உள்ளது என்றார். எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் சீரடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லையில் அத்துமீறல்களை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். அப்போதுதான் இரு நாட்டு உறவுகள் மேம்பட வழி பிறக்கும் என்று தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்றுள்ள அருண்ஜேட்லி அங்கு எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக பூட்டான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராணுவ மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் நீண்டகால நெருங்கிய நட்பு நாடான பூட்டானில்
அண்மை காலமாக சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. இதனால் தமது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு பூட்டானை மோடி தேர்ந்தெடுத்தார். அதன்படி இன்று அவர் தனி விமானம் மூலம் அந்நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். சிவப்பு கம்பளம் மற்றும் ராணுவ மரியாதையுடன் அவருக்கு அந்நாட்டு அரசு உற்சாக வரவேற்பு அளித்தது. 2 தினங்கள் பூட்டானில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் மன்னர் ஜக்மி கேஷர் மற்றும் பிரதமர் ஷிரிங் டாப்கேவை சந்தித்து இருதரப்பு வர்த்தகம், நீர்மின் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசவுள்ளார். மேலும் பூட்டான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றி இருப்பதுடன் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவு செயலாளர் சுஜாதா சிங் ஆகியோரும் சென்றுள்ளனர். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் பொய் வழக்குகள் போடுவதை கண்டித்து வரும் 19ஆம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அந்த சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கொளத்தூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகி சேஷையன், ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையினர் பொய் வழக்குகள் போடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு ஏற்றாற்போல் ஆட்டோ கட்டணத்தை அதிகரிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த முத்தரப்பு கூட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகரில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட உள்ளதாக கூறிய அவர், தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி முதலமைச்சரிடம் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். காவல்துறையும் போக்குவரத்து துறையும் இணைந்து கொண்டு கடந்த 15 நாட்களாக வாகனத்தை முடக்குகிற செயலை நாளை முதல் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிறகு வியாழக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து இரவு 6 மணி வரை சென்னை புறநகரை சுற்றியுள்ள வாகனங்கள் அனைத்தும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்றும், அன்றைய தினம் பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த பேரணியின் மூலமாக கோட்டையை நோக்கி சென்று முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுப்பது இந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்காக என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். போலீசாரின் பொய் வழக்குகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தங்கள் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.